ஓகே, பாவலனா இந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவு குறித்து பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. சிராக் பாஸ்வான், லோக் ஜனசக்தி, இதே போல குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலே, இதே போல பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய இந்த அமைச்சர் பதவிகளுக்காக அவர்கள் கூட்டணி வைத்த போது தேசிய அளவில் அந்த கட்சிகள் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெரிய உருவெடுத்த கட்சிகள் அனைத்தும் கரைந்து போனது நாம் அரசியல் வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தில் கரைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பவர்களின் கருத்தா இருக்கும். பாஜக ஒரு திமிங்கலம், அந்த திமிங்கலத்தில் போய் கூட்டணி வைத்தால் அது விழுங்கிவிடும். அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாயாவதி அவர்களுக்கு நிகழ்ந்தது, சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் நிகழ்ந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பாஜகவோடு கை கோர்க்கல, பாஜகவோடு கூட்டணி வைக்கல. பாஜக வந்துவிடக் கூடாது, மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது, அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு விஜய் அவருக்கு ஆதரவு அளித்து அவரை மாண்புமிகு முதலமைச்சராக பதவி வகிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்கிறது. பாவலன், திமிங்கலத்திட்ட சிக்கிடக்கூடாதுன்னு சுராட்ட சிக்கின மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. இது பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் தான் என்று விசிகாவின் நிர்வாகிகளை பலர் விமர்சித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை தேர்தலுக்கு முன்பு. இப்போது எப்படி திமிங்கலம் சுறாவா மாறிச்சு? இந்த தாவேக்கா இப்போ பி டீம்ல இருந்து நேரா மதசார்பற்ற டீமா மாறிச்சு. திமிங்கலத்திடமோ சுறாவிடமோ சிறுத்தை என்றைக்கும் சிக்காது சார். இது சிறுத்தை. சிறுத்தை சிறுத்தை யாராலும் எந்த கூண்டு கட்டு ஒரே ஒரு அமைச்சர் காட்டி சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமைச்சர் காட்டி சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அமைச்சருக்காக சிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல 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 இது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த விளிம்புநிலை மக்களுக்கு எங்களால் இயன்ற ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பயன்படுத்திக் கொள்கிறோமே தவிர ஒரு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். அதே சமயத்துல நாங்க இப்ப திமுகவோட 5 ஆண்டுகள் இருந்தேன். திமுகவோடு கரைஞ்சு போயிட்டோமா? திமுக செய்த தவறுகளை தட்டி கேட்கலையா? ஒழுங்குபடுத்தலையா? தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் தட்டி கேட்போம், தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுப்போம். அப்படிதான் தாவேக்காவோடு எங்கள் நிலைப்பாடு இருக்கும். தப்பு செஞ்சாங்கன்னா தட்டி கேட்போம், நல்லது செஞ்சாங்கன்னா தட்டி கொடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எந்த இடத்திலும் நாங்கள் கரைந்து போக மாட்டோம், எங்களுடைய தனித்தன்மை இழந்து போக மாட்டோம். ஓகே, பாவலன், இப்போதைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்ட நிகழ்வில் இருந்து, முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்வில் இருந்து இப்போது விரிவாக்கம் வரை அந்த தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுகிறது. 2ஆவதாக மும்மணி கொள்கை, PM ஸ்ரீ திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சனாதன எதிர்ப்பு என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக அவற்றை எதிர்த்தது. இப்போதைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஒருவர் நியமித்திருப்பது தொடர்பாக ஒரு விமர்சனம் ஏற்படுகிறது. அந்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது கடந்து செல்கிறீர்களா? அதாவது அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழால தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுகின்ற போது விடுதலை சிறுத்தைகள் கண்டன குரல் எழுப்பினோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அதை கண்டித்தார். இது ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகின்ற பதவியேற்பு நிகழ்ச்சி. அங்க இது நடக்குது. எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இது ஒரு பதவியேற்பு விழாவில் ஆளுநர் மாளிகை நடக்கிறதுனால நாங்க அது ஒரு அந்த இடத்துல அது மறுதளிக்க முடியாது. ஒரு மேடையில பதவியேற்பு விழால நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடல, வந்தே மாதன பாடுறீங்க அப்படின்னா அந்த பதவியேற்பை நம்ம புறந்தள்ள முடியாது. ஆனாலும் எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. அது நாங்க எப்போதும் போல அது ஒரு கண்டனமாகவே நாங்க பார்க்கிறோம். ஆனால் அடுத்து இந்த மும்மொழி கொள்கை தொடர்பா ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுல இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஊடகவியலாளர்கள் மத்தியில. நாங்க இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம், மாநில சுயாட்சியில் உறுதியாக இருப்போம்,
அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ம். அப்ப ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து சமூக நீதி கோட்பாட்டில மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்பதுல வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. மொழிக் கொள்கையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் தாவேகாவோட நிலைப்பாடுமா இருப்பது போன்று தெரிய வருகிறது. அவ்வாறு இல்லாமல் ஒருவேளை அவருடைய நிலைப்பாடு வேறுவாக இருந்தால் எங்களுடைய நிலைப்பாடும் வேறுவாக இருப்பது எங்கள் தலைவருடைய நடவடிக்கை, அவருடைய உத்தி, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் தாவேகா மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படி ஒரு சாயம் பூசப்பட்டாலும் இன்றைக்கு அதற்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளக்களித்திருக்கின்றார். இப்போ அனுபவமாக